எங்களை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏவுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர். உங்களுக்கு தெரியும் 2014 என்டிஏவுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர் தலைமையில இந்த கூட்டணி உருவான பொழுது அமித்ஷா அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி, தமிழகத்தில் என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள். அப்படிங்கும் பொழுது எங்களுடைய ஒற்றை நோக்கம் கடினமாக உழைத்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கின் அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பாடுபடுவார்கள். ஏன்னா வாக்கு நம்ம கொடுத்திருக்கோம், எங்களுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு வர்றோம். இங்க நடத்தப்படக்கூடிய கூட்டம் எல்லாமே வாக்குகளாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாறணும். அந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளாக மாறுவது முக்கியம் இல்ல, முதலமைச்சராக அந்த வாக்கு யாருக்கு போகணுங்கிறதா முக்கியம். அதுவும் சரியான நபருக்கு செல்லணும், அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செல்ல வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் உழைக்கிறாங்க. இதை நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். மற்றபடி ஒரு தலைவர் ஒரு கருத்தை சொல்றாங்க, அது அவர்களுடைய கருத்தாக நான் பார்க்கிறேன். அண்ணா, ஒரு கூட்டணி எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஒரு கூட்டணியில எவ்வளவு தலைவர்கள் இருக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷம். அதனால் இன்னைக்கு எங்களுடைய தலைவர் திரு அமித்ஷா அவர்கள் என்டிஏ கூட்டணியினுடைய தலைவரை பொறுத்த மட்டும் தேசிய தலைவர் இருக்கிறாங்க, எல்லோரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானும் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட தொலைபேசியில சில நாட்களுக்கு முன்பு பேச பொழுது சென்னை வந்தவுடன் சந்திப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்ப சென்னை வந்திருக்கிறாங்க சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு. நானும் ஒரு நாட்கள் அண்ணன் டிடிவி அவர்களை நேரில் சந்திப்பதாக இருக்கின்றேன், ஒரு நட்பின் அடிப்படையில். ஆனால் அண்ணன் டிடிவி அவங்ககிட்ட மறுபடியும் நான் வலியுறுத்துவதாக இருக்கின்றேன் தமிழகத்தினுடைய நலனுக்காக. அதனால் அண்ணன் நேரில் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட பேசும்பொழுது மறுபடியும் நான் பேசுறேன்.